Hi students, நம்ம பார்க்க போகிறது 9th standard set languageல example 1.3 பார்க்க போகிறோம். If a equal to 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 find n of a ன்னு கேட்டிருக்காங்க. n of a னா number of a, அதாவது aன்ற செட்ஸுக்குள்ள எத்தனை உறுப்புகள் உள்ளன, aன்ற செட்ஸுக்குள்ள how many elements இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, அதுதான் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை ஒன்ஸ் ரைட் பண்ணிக்கோம். லெட் a is equal to 1 2 3 4 5 7 9 11. சரிங்களா, அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, n of a என்னன்னு கேட்டிருக்காங்க. n of a னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.3 completed. நெக்ஸ்ட் fourth question, example 1.4, or p is equal to x such that -3 less than or equal x less than or equal 0, comma x belongs to script z and q the set of all prime factors of 210 equivalent sets. equivalent sets அப்படின்னா அதாவது p செட்ஸில் உள்ள எலமெண்ட்ஸோட எண்ணிக்கையும் q செட்ஸில் உள்ள எலமெண்ட்ஸோட எண்ணிக்கையும் ஈக்குவலாக இருக்கணும். எண்ணிக்கை ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னா அர்த்தம். நம்ம இப்போ p செட்ஸ் என்ன, q செட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நாம் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா, p செட்ஸில் x such that -3 less than or equal x less than or equal 0, z அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா -infinity to +infinity வரைக்கும் வரும். நான் இடம் இல்லைன்றதுனால இங்கே ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அப்போ ஹோல் நம்பர்ஸு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஜீரோவோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கிடைக்கும்னா -3 -2 -1 0 இதோட சேர்த்து ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கியூவோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கியூவோட வேல்யூஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Q is equal to 210 என்ற எண்ணின் பகா காரணிகள், த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210. நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுதான். அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர் 2ஆல் பண்ணுறோம். 2ஆல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 105 வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ஆக இருக்கிறதுனால 5ஆல் எடுத்தோம்னா 2 5s are 10, 1 5s are 5. அகைன் எதால் எடுக்கலாம்னா 3ஆல் எடுக்கலாம். 3 7s are 21. அகைன் வேறு எதுவும் எடுக்க முடியாது, வேணா 7ஆல் எடுத்துக்கலாம். 1 7s are 7 அப்படின்னு 2 3 5 7 அப்படின்னு வருதுங்களா. இது இங்கே நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் 2 3 5 7. சரிங்களா, இப்போ p is equal to q is equal to அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. எடுத்துட்டோம். அவங்க கொடுத்த கொஷினை வச்சு பியோட வேல்யூஸும் கியோட வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா n ஆஃப் p அப்படின்னா நம்பர் ஆஃப் p, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இங்கே எத்தனை இருக்குது, 4 இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் q, நம்பர் ஆஃப் க்யூவோட எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா இங்கேயும் 4 அப்படின்றது தான் இருக்குது. இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லலாம்னா ஈக்குவலன்ட் செட்ஸ்ன்னு சொல்லலாம். therefore p and q are equivalent sets. தமிழில் சமான கணம் ஆகும் அப்படின்னு ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் 1.4 சம்மு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.5 பார்க்கலாம். Next example 1.5, or a is equal to x such that x belongs to script n 4 less than or equal x less than or equal 8. b is equal to 4 5 6 7 8 equal sets அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு செட்ஸு
கொடுத்துட்டு போத் செட்ஸும் ஆர் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு கொடுத்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா? தமிழில் இயல் எண்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க அந்த போத் வேல்யூஸையும் எடுத்துக்கிறேன். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். அப்போ 4ஐயும் எடுத்துக்கணும், 8 வரைக்கும் எழுதணும். ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்கிறதுனால 4ஐயும் எடுத்துக்கணும், 8ஐயும் எடுத்துக்கணும். இன்கேஸ் இங்கே பாருங்களேன் 4 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 8 அப்படின்னா 4க்கு மேலே 8க்குள்ளே அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னென்ன எடுக்கணும்னா இங்கே 5 6 7 தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே லெஸ் தென் கொடுத்தாக்க நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 4ஐயும் எடுத்துக்கணும். 4 5 6 7 8 இந்த 4ஐயும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பி செட்ஸோட வேல்யூஸை பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 ஏ வேல்யூஸ் அண்டு பி வேல்யூஸை ரெண்டையும் எடுத்துக்கணும். ஈக்குவல் செட்ஸுன்னா ஈக்குவலன் செட்ஸுன்னா என் ஆஃப் ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியோட வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கணும். பட் ஈக்குவல் செட்ஸு அப்படின்னாக்க வேல்யூஸே ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்பரு 4 5 6 7 8 அதே சேம் நம்பர் தான் பிலையுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஈக்குவல் செட்ஸு. ஆனால் ஈக்குவலன் செட்ஸில் ஏவில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கலாம், பியில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி போத்தும் ஈக்குவலாக இருந்தாலே போதும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இந்த செட்ஸு வந்து ஈக்குவல் செட்ஸு தான். ஏபி என்ற இரு கணங்களும் சமகணங்கள் ஆகும். Example 1.5 completed. Next example 1.6. Insert the attractive symbol subset of or not subset of in each belong to make a true statement. 10 20 30 dash 10 20 30 40. Next PQR dash WXYZ. இந்த மாதிரி 2 சட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருத்தமான சப்செட் ஆர் நாட் சப்செட்டு இதை நம்மளை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு இங்கேயும் இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எழுதலாம்னா சப்செட் ஆஃப் அப்படின்னு ரைட் பண்ணலாம். இங்கே இருக்கிற உறுப்பு இங்கே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு இங்கே இல்லை. அதனால் இதை எப்படி எழுதலாம்னா நாட் சப்செட் ஆஃப் அப்படின்ட்டு ரைட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் 1.6. எக்ஸாம்பிள் 1.7. ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ. ஆல் த சப்செட் ஆஃப் ஏ அதாவது ஏ கமா பி என்ற கணத்தின் உட்கணங்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உட்கணம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த செட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ண வேண்டியதான் தனித்தனியாக. அதுதான் உட்கணம் அப்படின்னு சொல்லுவோம், சப்செட்டு அப்படின்ட்டு. இப்போ இதோடைய சப்செட்டை தான் நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி. அதாவது ஒரு சப்செட்டுக்குள்ளே கண்டிப்பாக எம்டி செட்டும் இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா எம்டி செட்டையும் ரைட் பண்ணிக்கணும். அப்போ எம்டி செட்டையும் நம்ம ரைட் பண்ணணும்னா எப்படி இருக்கணும், சப்செட் ஆஃப் ஏ ஆர் சப்செட் ஆஃப் ஏ ஆர் அப்படின்ட்டு ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எம்டி செட்டை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஏ செட்ஸை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பி செட்ஸை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆல் த செட்ஸையும் ரைட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இதுதான் சப்செட் ஆஃப் ஏ, அதாவது ஏயின் உட்கணங்கள் அப்படின்னு அர்த்தம். That's all. Example 1.7. Next example 1.8. Next A into 1 செட்டும்
பின்னு ஒரு செட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த போத் செட்டையும் என்னன்னு சொல்லணும்னா டிஸ்ஜாயிண்ட் செட்டா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். ஏ செட்ஸ் ரைட் பண்ணிட்டேன், பி செட்ஸும் ரைட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், போத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி 20, 22, 23, 24 ஏ செட்ஸை இங்கே ரைட் பண்ணிட்டேன். அடுத்து இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். அடுத்து பி செட்ஸோட வேல்யூஸை ரைட் பண்ண போகிறேன். 30, 40, 45 இங்கே பாருங்க, இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இதோட மீனு காமன் எலமெண்ட் எழுதணும். இந்த போத்துக்கும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் எழுதணும். அப்படி காமன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட்டு. எம்டி செட்டை இப்படியும் ரைட் பண்ணலாம், இது போலையும் ரைட் பண்ணலாம். இதில் ரெண்டில் எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். அப்போ ஏயும் பியும் வெட்டா கணங்கள் ஆகும் அப்படின்னு ரைட் பண்ணிடணும். ஏ அண்ட் பி ஆர் disjoint set. Next example 1.9. X is equal to ABC XYZ என்ற கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கையும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையும் காண்க. Find the number of subset and number of proper subset X is equal to ABC XYZ. எக்ஸோட வேல்யூஸை நான் எக்ஸோட செட்ஸ் வேல்யூஸை ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன ரைட் பண்ணால் என் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸை பார்க்கணும். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும், எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு. 1 2 3 4 5 6 உறுப்புகள் இருக்குது, 6 எலமெண்ட்ஸு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த 6 நம்பர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸின் உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதணும். இந்த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், the number of subset is equal to n of p of x. இது ஃபார்முலாப்பா, சரிங்களா? நமக்கு எப்படின்னாக்க இந்த இடத்துல நம்ம ஃபார்முலாஸை ரைட் பண்ணிக்கோம். இங்கே பாருங்க, n of a is equal to m எனில் n of p of a equal to 2 power m. இப்போ n of a இருக்கிற பிளேஸில் தான் இங்கே n of x இருக்குது, சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம எழுதணும்னா m இருக்கிற பிளேஸில் தான் 6 இருக்குது. இது ஃபார்முலா. அப்போ என்ன எழுதணும்னா 2 power 6 அப்படின்னு ரைட் பண்ணணும். 2 power 6 அப்படின்னா 2வை 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? 2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16, 16 into 4 64 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64. அடுத்தது என்ன பண்ணணும், எக்ஸின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை, அதாவது ப்ராப்பர் சப்செட். அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ப்ராப்பர் சப்செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ப்ராப்பர் சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் the number of proper subsets இதில் -1 போடணும், அவ்வளோதான். அப்போ n of p of x ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 power m. அப்போ 2 power 6 -1, இதை 2 power m -1, இதுதான் ஃபார்முலா. அப்போ 2 power 6க்கு வேல்யூ 64 -1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 63 கிடைக்கும். அவ்வளோதான் சம்மு. எக்ஸாம்பிள் 1.9 ஃபினிஷ். எக்ஸாம்பிள் 1.3 to எக்ஸாம்பிள் 1.9 வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்மு கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்மு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.